வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ டெய்லி 10 எஸ்எஸ்சி கொஷின் சீரீஸோட அடுத்த பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து ரீசனிங்கில் அடுத்த 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 10 கொஷினுமே எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2025 இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸில் ஆல்ரெடி ஓல்டு பேட்டர்னில் இருக்க கொஷின்ஸும் இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே புதுசாலாம் அவங்க கேட்கல. ஓகே, ஒரு சில டாபிக் வந்து புதுசாக கேட்டிருக்காங்க. அப்படின்னால வந்து நீங்கள் இதுக்கு முன்னால் இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக படிங்க. அதையும் பாருங்கள். இப்போ நம்ம போடுற இந்த சீரீஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, மேத்ஸுக்கும் கொடுங்க, இதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் கொடுங்க, ஜிகேக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து 4 சப்ஜெக்ட்டுமே வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு ஒரே நாளில் 2 வீடியோ கூட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா, பிரதீப் சார் ஒரு வீடியோ கொடுத்தாரு அப்படின்னா, ஒரே நாளில் 2 வீடியோ கூட நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 10 கொஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோம்ஒர்க் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் 2 கொஷின் நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். அதோட சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதோட சேர்த்து தான் நம்ம வந்து 10 கொஷின் பார்க்க போகிறோம். இன் அ கிளாஸ் ஆஃப் 45 ஸ்டூடெண்ட்ஸ், ராகுல் இஸ் ரேங்க்டு 20th ஃப்ரம் த டாப். ஓகே, டோட்டல் 45 பேர் இருக்காங்க. டாப்ல இருந்து அவன் 20வது இடத்துல இருக்கான். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரேங்க்ஸ், வாட் வில் பி த ராகுல்ஸ் பொசிஷன் ஃப்ரம் பாட்டம். அதாவது இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 45 பேர் இருக்காங்க. ஸோ டாப்ல இருந்து பார்த்தா ராகுல் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து 20வது இடத்துல இருக்கான். ஓகே, பாட்டம்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருப்பான்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டாப் பிளஸ் பாட்டம் -1. ஓகே, அதாவது டாப்ல இருந்து இருக்கக்கூடிய பொசிஷன், பாட்டம்ல இருந்து இருக்கக்கூடிய பொசிஷன். டாப் பாட்டம்னா வெறுமனே சும்மானாலும் அப்படிங்கிற மாதிரி, டாப்ல ஒருத்தர் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம். டாப்ல இருந்து ஒரு பொசிஷன், இப்போ இவனோட பொசிஷன் டாப்ல இருந்து எத்தனாவதா இருக்குது, பாட்டம்ல இருந்து எத்தனாவதா இருக்குது, அதை ரெண்டையும் கூட்டி அதில் ஒன்று கழிச்சோம் அப்படின்னா டோட்டல் எத்தனை அப்படிங்கிறது தெரியும். இப்போ டோட்டல் நம்மளுக்கு 45ன்னு தெரிஞ்சிருச்சு. டாப்ல இருந்து 20வது இடம்னு தெரிஞ்சிருச்சு. பாட்டம்ல இருந்தா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ -1 பண்ண அப்படின்னா எனக்கு இதுல வந்து பாட்டம்ல இருந்து எத்தனை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ பாட்டம்ல வந்து எத்தனை, 45ல் 20 போனுச்சுன்னா 25. அடுத்து இந்த -1 வந்து +1 ஆகும், அப்போ 26 ஆகும். ஸோ 26 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஆகும். ஓகே, ஸோ இந்த மைனஸ் பண்றது நீங்க புரியலன்னா பொறுமையா நீங்களே எழுதி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோடிங் டிகோடிங், சிம்பிளான கொஸ்டின். சன் இஸ் ரிட்டன் as 54, மூன் இஸ் ரிட்டன் as 57, ஸ்டார் வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்க, எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதோட ஃபேஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ எஸ்ஸுக்கு வந்து 19, யூக்கு வந்து 21, எண்ணுக்கு 14. கூட்டினீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 40 + 14 54 வருது. ஓகே, அப்படியே அதோட ஃபேஸ் வேல்யூவை கூட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து ரீவெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. டவுட் இருந்தால் பண்ணலாம். மற்றபடி இதை நம்ம இன்னொரு வாட்டி பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம இதே லாஜிக் எங்க அப்ளை பண்றப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைனா மட்டும்தான் நம்ம வந்து இங்க வேற ஏதாவது லாஜிக் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த லாஜிக் இன்னொரு லாஜிக் கூட இருக்கலாம். இந்த லாஜிக் நம்மளுக்கு வந்தது இல்லாம இங்க வேற ஒரு லாஜிக்ல வந்துருந்துச்சு அப்படின்னா அதே லாஜிக்ல கூட நம்மளுக்கு வந்து 54 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் பாருங்க. இப்போ ஸ்டார்ல எஸ் வந்து எத்தனை, எஸ் வந்து 19, டி 20, ஏ 1, ஆர் வந்து 18. ஓகே, ஸோ இப்போ இது மூணையும் கூட்டணும் அப்படின்னா 40 + 18 58. ஸோ 58 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த இதுல இருந்து 8 வந்திருக்கு, இதுல இருந்து 9 வந்திருக்கு, இதுல இருந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஹேஷ்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை குறிக்கும். ஓகே, ப்ளஸ்ஸையோ மைனஸையோ இன்டூ டிவிஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று குறிக்கும். ஓகே, அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 5 3 கூட்டினோம்னா 8, 7 2 கூட்டினோம்னா 9, அதே மாதிரி 9 4 கூட்டணும் அப்படின்னா 13 தான் நமக்கான ஆன்சர். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி பேட்டர்னில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கஷ்டமாக கூட கொடுக்கலாம். இப்படி சிம்பிள் எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன லாஜிக், அதுக்குள்ள வந்து ப்ளஸ் வருதா மைனஸ் வருதா அப்படிங்கக்கூடிய அந்த லாஜிக்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் தட் டஸ் நாட் பிலாங். ஓகே, அதாவது 4 ஆப்ஷன்ல 3 வந்து ஒரே குரூப்ல இருக்கும். ஓகே, எது வந்து அந்த குரூப்புக்குள்ள வராது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே,
இப்போ இதெல்லாம் நம்பர் எல்லாமே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 11, 13, 17, 19 இது எல்லாமே வந்து என்னது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா பகா எண்கள். பகா எண்கள்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பரை வந்து நம்ம இதே நம்பரால் வகுக்கலாம், இல்லைனா ஒன்றா நம்பரால் வகுக்கலாம். அதை தவிர்த்து வேற எந்த நம்பராலும் இது வந்து வகுப்படாது. ஓகே, டிவைட் ஆகாது. அதை தான் நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ப்ரைம் நம்பர். ஓகே, 37, 41, 43, 47 ப்ரைம் நம்பர். ஓகே, அதே மாதிரி 23, 29, 31, 33 ப்ரைம் நம்பர் கிடையாது. ப்ரைம் நம்பர்னா என்ன சொன்னேன்? அதே நம்பரால் வகுப்படும், அடுத்து ஒன்றா நம்பரால் வகுப்படும். அதை தவிர்த்து வேற எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. ஆனால் 33 நம்ம 11ஆல வகுக்கலாம், 33 நம்ம 3ஆல வகுக்கலாம். ஸோ அப்போ அது தவிர்த்து ஒன்றா நம்பர், அந்த ரெண்டை தவிர்த்து வேற ஒரு நம்பரால் அது வகுப்படுது அப்படின்னாலும் அது ப்ரைம் நம்பர் கிடையாது, அது வந்து காம்போசிட் நம்பர். அது ஒரு பகு எண் ஆயிரும். ஓகே, அப்போ இதுதான் தப்பா இருக்கும். அதே மாதிரி இப்போ 2, 3, 5, 7 இது மூணுமே வந்து ப்ரைம் நம்பர் தான். ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, அதாவது இந்த மூணும், அந்த ABD இந்த 3 ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர்ற எல்லா நம்பரும் ப்ரைம் நம்பர். இதுல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் காம்போசிட் நம்பராக வந்துருச்சு. அப்போ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு SSCல இருந்து ஆன்சர் கீழே தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஆன்சர் கீ வந்து வேற ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் ஆக்சுவல் ஆன்சர் அது கிடையாது. பட் ஆக்சுவல் ஆன்சர் என்னவோ அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 131, 137, 149, 163, 181 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் தான். இதுவுமே வந்து ப்ரைம் நம்பர் சீரீஸ் தான். ஆனா இதுல அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர் வரல. 131க்கு அப்புறம் 137 வரும். ஆனா அதுக்கடுத்து நடுவில் ஒரு ப்ரைம் நம்பர் வரும். ஓகே, ஸோ இதுல வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸா இல்லை. ஸோ அப்போ இதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 100 வரைக்குமாவது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஓரளவு எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்காது. பட் அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத 1 by 1 பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும். கண்டிப்பா ஈவன் நம்பர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, ஆட் நம்பர் தான் வரப்போகுது. 133, 133 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 135 அந்த மாதிரி போகணும். 5மே கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா 5ங்கிறது கண்டிப்பாக 5ஆம் நம்பரால டிவைட் ஆயிரும். ஓகே, ஸோ 3, 1, 7, 9 அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அதில் எதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பரோ அதை மட்டும் எடுங்க. ஓகே, இப்போ 131 137 வரைக்கும் போகிறப்போ நடுவில் எந்த ப்ரைம் நம்பரும் கிடையாது. ஓகே, இதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பரே 137 தான். 137ல இருந்து 149க்கு போறப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 139 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைம் நம்பர். 149ல இருந்து 163க்கு போறப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 151 இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 157 இருக்கும். ஸோ 2 ப்ரைம் நம்பர் இதுக்கு நடுவில் இருக்கு. 163ல இருந்து 181க்கு போறப்போ 167 வரும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 173 வரும். அடுத்ததா 179 வரும். ஓகே, ஸோ 3 ப்ரைம் நம்பர் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எந்த நடுவில் எந்த ப்ரைம் நம்பரும் இல்லை. அடுத்து ஒரு ப்ரைம் நம்பர், அடுத்து 2 ப்ரைம் நம்பர், அடுத்து 3 ப்ரைம் நம்பர். அப்போ இதுக்கும் நடுவில் 4 ப்ரைம் நம்பர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 181க்கு அப்புறம் எதெல்லாம் ப்ரைம் நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து 1 by 1 பார்த்து தான் சொல்லணும். நான் கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து எல்லாருக்கும் அது மனப்படமாக இருக்காதுல்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து பொறுமையாக தான் பார்க்கணும். இப்போ 182 வராது, 83, 84 அந்த மாதிரி 1 1 பார்க்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ 191. ஓகே, ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். இப்போ 191 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 193 ப்ரைம் நம்பர் தான், 197 ப்ரைம் நம்பர் தான், 199 ப்ரைம் நம்பர் தான். ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் தான் இங்கே ஆன்சராக இருக்கும். ஏன்னா இதுக்கு நடுவில் 4 ப்ரைம் நம்பர் இருக்கணும். 4 ப்ரைம் நம்பர் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 211 தான் ப்ரைம் நம்பர். ஓகே, 211 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். லாஜிக் இதுதான்னு தெரிஞ்சாலுமே நடுவில் ப்ரைம் நம்பரை கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே மனப்படமாக இருக்காது. அப்படிங்கிறப்போ டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டினாக ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது மனப்படமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியில் இதை வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். ஓகே, அதில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ் ஷோஸ் த பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் எஸ் சோஷியல் சிச்சுவேஷன்? ஸோ 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டான ஆப்ஷன், எது வந்து பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆஃபரிங் ஹெல்ப் டு அன் எல்டர்லி பர்சன் கேரிங் ஹெவி பேக்ஸ். ஓகே, ஒரு வயசானவர் வந்து
ஹெவி பேக்ஸ், அதாவது ஒரு ஒரு மூட்டையை தூக்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க, வெயிட்டாக இருக்கக்கூடிய மூட்டையை தூக்கிட்டு வராரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான், பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். இது வந்து ஒரு நல்ல ஆன்சராக இருக்கலாம், இது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கலாம். ஓகே, எல்லிங் அட் சம்மன் ஹூ பம்ப்டு இன்டு யூ. எல்லிங்னா கத்துறது, திட்டுறது, கோவப்படுறது. ஓகே, ஸோ உங்கள் மேலே ஒருத்த மோதிட்டான். ஓகே, அவன்கிட்ட போய் சண்டை போடுறது, திட்டுறது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், பெஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, அப்போ இது வந்து ரெண்டை மட்டும் இப்போ கம்பேர் பண்ணால இது ஆன்சராக வராது. ஓகே, போஸ்டிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆன்லைன் அனானிமஸ்லினா வந்து ஃபேக்கா நீங்கள் தான் காட்டிக்காத மாதிரி பேரை சொல்லாமல் வந்து நெகட்டிவாக யாரை பற்றியாவது ஏதாச்சும் சொல்கிறது. ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஒரு மோசமான பழக்கம். ஓகே, இக்னோரிங் எ க்ரையிங் சைல்டு இன் அ பப்ளிக் பிளேஸ். ஸோ பப்ளிக் பிளேஸில் ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குது, அதை கண்டுக்காமல் இருக்கிறது. ஓகே, ஒருவேளை அப்பா அம்மா பக்கத்தில் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்குதுன்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். ஓகே, அப்படின்னால இதுவுமே வந்து கரெக்டாக இருக்காது. இங்கே வந்து இக்னோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சிம்பிள் தான், நம்ம மீனிங் பார்த்து ஆன்சர் பண்ண போகிறோம், இதுக்குன்னு தனியாக ட்ரிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து ஒரு சிம்பிளான கொஸ்டின், A:C, C:2. இதுவுமே கோடிங் டிகோடிங் தான், சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஏக்கு சினா ஈக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏலேருந்து சிக்கு வருது அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, +2 பண்ணியிருக்காங்க. ஏங்கிறது 1, சிங்கிறது 3, 1 + 2 வந்து 3 ஆகும். அதே மாதிரி இங்கேயும் +2 பண்ணுங்க, ஈங்கிறது 5, 5 + 2 எத்தனை, 7. ஸோ 7ங்கிறது ஜியோட ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஜி தான் வந்து ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஷினுமே வந்து ஆன்சர் கீழே வந்து ஹச்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஜி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த கிவன் சீரீஸ். பி, அடுத்த டிஇ, ஹச்ஜேகே, WXYZB. ஸோ இப்போ இதில் பார்த்தாலே தெரியுது. ஓகே, இங்கே மேலே வந்து ஒரு நம்பர் கூட வரல, எல்லாமே லெட்டர்ஸ் தான். ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் நம்பர்ஸ் வச்சு 3 இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர், இதில் மட்டும்தான் லெட்டர்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் என்ன பேசிஸில் வருதுன்ட்டு நம்ம நடுவில் ஒன்றை மட்டும் சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் இதுலேயுமே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகே, இப்போ பி, இப்போ 1 லெட்டர், 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர் தான் இருக்குது. அடுத்து 5 லெட்டர், அந்த மாதிரி தான் போகுது. ஓகே, இது ஒரு லாஜிக். பட் அந்த ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பிலேருந்து டிக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நடுவில் எதை விட்டுருக்காங்க, சியை விட்டுட்டாங்க. ஓகே, அடுத்து இலேருந்து FG. ஓகே, 2 எழுத்தை விட்டுருக்காங்க, EFG 2 எழுத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து H வரும். ஓகே, அடுத்து கேலேருந்து LMN 3 எழுத்தை விட்டுட்டு அடுத்து O வந்திருக்கும், OPQRன்னு வந்திருக்கும். ஓகே, அடுத்து ஆறுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா STUV 4 எழுத்து நடுவில் வரும். ஓகே, இங்கே 1 எழுத்து நடுவில், 2 எழுத்து நடுவில், 3 எழுத்து நடுவில், 4 எழுத்து நடுவில் வருது. ஸோ கேப் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1 லெட்டர், 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர், 5 லெட்டர் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இப்படி பார்க்குறப்போ இது கரெக்டாக நம்மளுக்கு தோணும், கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு. தப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பி, இங்கே டிக்கு அப்புறம் இ வந்துருச்சு. ஓகே, டிக்கு அப்புறம் இ வந்துருச்சு, ஆனால் ஹச்சுக்கு அப்புறம் ஐ வரணும். ஆனால் இங்கே ஜே போட்டிருக்காங்க, இதுக்கு நடுவில் என்ன லாஜிக்ன்ட்டு தெரில. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்க, ஸோ அப்படியே ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு நடுவில் வந்து கேப் விட்டுருந்தாங்கன்னா இங்கே கேப் விட்டுருக்கணும், இங்கே கேப்பே விடலை, OPQR அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. நடுவில் எந்த லெட்டருமே மிஸ் ஆகலை, இங்கே ஒன்று மிஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, இசட்டுக்கு அப்புறம் AB எந்த மாதிரி தான் போகணும், ஏ மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ராங் தான், நம்ம இதில் வந்து தப்பு இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, பட் இருந்தாலும் நம்மளுக்கு இதில் இப்படி ஒரு லாஜிக் இருக்குது, இப்படியும் ஆன்சர் வரலாம். அவங்க தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா இந்த லாஜிக்கில் வந்து இது ஆன்சராக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு லாஜிக்கை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இது வந்து சிலாகிசம் கொஸ்டின், ஆல் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ். ஓகே, புக்ஸ் ஆல்ங்கிறது, அதாவது ஆளுக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அது உள்ள வரும், அடுத்தது மேலே வரும். ஓகே, இப்போ ஆல் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ். ஓகே, அடுத்து ஆல் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீஸ். ஸோ ஆளுக்கு அப்புறம் இருக்குது உள்ள வரும், பேப்பர்ஸ் தான் ஆளுக்கு அப்புறம் இருக்குது அது உள்ள வரும், அதுக்கு மேலே என்ன வரும், ட்ரீஸ் வரும். ஓகே, ஸோ எல்லா புக்கும் பேப்பர்ஸ், எல்லா பேப்பர்ஸும் ட்ரீஸ். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் புக்ஸ் ஆர் ட்ரீஸ், எல்லா புக்கும் ட்ரீஸ். ஓகே, ஆல் அப்புறம் இருக்குது உள்ள வரும், அதுக்கு மேலே அடுத்தது வரும், கரெக்டாக தான் வந்திருக்கு. எல்லா புக்கும் ட்ரீஸ் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, சம் ட்ரீஸ் ஆர் புக்ஸ். ஓகே, ட்ரீஸ்ங்கிறது இவ்வளோ இருக்குது, புக்ஸ் அதில் ஒரு பார்ட்டாக தானே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ட்ரீஸ் தான், அதில் கொஞ்சம் புக்ஸும் இருக்குது. அப்போ சம் ட்ரீஸ் ஆர் புக்ஸுங்கிறது கரெக்டு தான். சில ட்ரீ வந்து இங்கே புக்காக இருக்குங்கிறது கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ போத் 1 and 2 ஃபாலோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். கொஸ்டின் பாருங்க,
இதுவுமே கோடிங் டீகோடிங் தான். இஃப் ஏ இஸ் கோடட் அஸ் 2, பி அஸ் 4, ஸ்மால் ஏ அஸ் 11, ஸ்மால் பி அஸ் 12, ஃபாலோயிங் எ பேட்டர்ன் ஃபார் கேபிட்டல்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, அது கேபிட்டல் லெட்டருக்கு ஒரு பேட்டர்னும் ஸ்மால் லெட்டர்ஸுக்கு இன்னொரு பேட்டர்னும் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்போ ஹச்ஐயோட கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலா ஏவோட ஃபேஸ் வேல்யூ வந்து என்னது 1 தான். ஆனால் இவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டூ 2 வந்து இங்கே ஆயிருக்குது. ஓகே, பியோட ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ வந்து எத்தனை, 2. ஆனால் இங்கே 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டூ 2 ஆயிருக்குது. ஸோ கேபிட்டல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ என்னவோ அதோட இன்டூ 2 பண்ணோம்னா என்ன வருமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் லெட்டருக்கு இதுதான் லாஜிக். ஓகே, ஸ்மால் லெட்டருக்கு பாருங்க. இப்போ ஏயோட ஃபேஸ் வேல்யூ 1 தான், ஆனால் இங்கே 11 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, +10 வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மால் பியோட, பினாலே அதோட ஃபேஸ் வேல்யூ 2 தான், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் +10 வந்து வந்துருக்கு. ஓகே, அப்போ ஸ்மால் லெட்டர்னா இன்டூ 2 பண்ணிக்கிட்டே போகணும். சாரி, கேபிட்டல் லெட்டர்னா இன்டூ 2 பண்ணணும், ஸ்மால் லெட்டர்னா +10 பண்ணணும். இங்கே வந்து ஸ்மால் லெட்டரும் கேபிட்டல் லெட்டரும் கலந்து கொடுத்துருக்காங்க. ஹச் அடுத்து ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹச்சோட ஃபேஸ் வேல்யூ 8, ஐயோட ஃபேஸ் வேல்யூ 9. ஓகே, ஆனால் கேபிட்டல் லெட்டருக்கு வந்து நம்ம இன்டூ 2 பண்ணோம் அப்படின்னா இனி 2 16, ஸ்மால் லெட்டருக்கு வந்து +10 பண்ணோம் அப்படின்னா 10 + 9 19. ஓகே, ஸோ 16 19 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 2 கொஸ்டின் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். இங்கே 10 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம், கொஞ்சம் குயிக்காகவே பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளான லாஜிக் இல்லாமல், அதாவது இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சப்பையான கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப சப்பையான கொஸ்டின் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன கொஸ்டின் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பார்த்த உடனே தெரியுது. ஓகே, இதெல்லாம் இந்த அக்னிவீர் அந்த மாதிரி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதுவுமே சிம்பிளான லாஜிக் தான், ஃபேஸ் வேல்யூ அப்படியே கூட்டி போடுறது. ஸோ அடுத்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சிம்பிளான லாஜிக்கில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. ஒரு சிலது சிம்பிள் லாஜிக்காக இருந்தாலும் நியூ பேட்டர்னாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இதுவுமே வந்து இந்த மாதிரி சிம்பிள் வச்சு வர்றது கொஞ்சம் அதிகமாக இது வரைக்கும் கேட்டது கிடையாது. கேட்டிருக்காங்க, பட் இது வந்து கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நியூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், சிம்பிளாக இருந்தாலும் நியூ பேட்டர்னில் இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளான கொஸ்டின்ஸ், அதாவது கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் இருந்து கொண்டு வர மாட்டேன். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு 10 கொஸ்டின் தான் கொடுக்குறோம். 10மே உருப்படியான கொஸ்டினாக கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, இதே மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் 2மே ஒரே மாதிரி தான். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ சொல்லுங்கள். ஒருவேளை கொஸ்டின் தப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இந்த 2.0 சேனல் இருக்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. முடிஞ்ச அளவு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.